சும்மா அந்த கவிதை உங்கள்ட்ட சொல்றேன், உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு, ஒரு ஹிஸ்டரி கிளாஸ். ஒரு ஒரு 20-25 பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து சொல்றாரு, ஒரு உங்களுக்கு எல்லாம் நெப்போலியன் போனபட் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய பேருக்கு தெரியல. தெரியல. அவர் ஒரு கிங். ஓகே, கிங். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவர் எப்ப பிறந்தாரு அது மாதிரி ஏதோ கேட்கறாங்க. யாருக்கும் தெரியல. அப்புறம் ஆஸ்திரேலியா சொன்னார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, சில பேர் சொன்னாங்க வந்து அவர் போர் பண்ண இருப்பாரு, ஜெயிச்சிருப்பாரு, வச்சிருப்பாரு. அவங்க யாருக்குமே நெப்போலியன் பண்ணப்பட்ட பத்தி உருதும் தெரியல, இப்படி பேசிட்டே இருக்காங்க. அப்போ ஆஸ்திரேலியா வந்து அவர் வாருக்கு போனார், ஜெயிச்சு அப்படிலாம் சொல்றாரு. அப்போ ஒரு பையன் எதிர்த்து சொல்றான், எங்க வீட்டுக்கு பக்கத்துல நெப்போலியன் போனப்பட்டுன்னு ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, அந்த கசாப்பு கடையில அது இருந்துச்சு. அந்த கசாப்பு கடைக்காரர் வந்து அதை டெய்லி அதை நல்லா நடத்தல, அதை அடிச்சு அந்த நாய் செத்து போயிடுச்சுன்னு சொன்னான். அங்கிருந்து மொத்த கிளாஸும் நெப்போலியன் போனப்பட்டுக்காக முதல்ல வருத்தப்பட்டுச்சு அப்படின்னு அந்த கவிதை முடிஞ்சிடும். இந்த கவிதை என்ன சொல்ல வருதுன்னு சொல்லுங்க. சும்மா எனிதிங் ரேண்டமா உங்களுக்கு கேட்டோட என்ன ஒரு பெரிய கிங் பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும்போது அவனோட புரிதல்ல அவனுக்கு தெரிஞ்சது அந்த ஒரு நாய்க்குட்டி அப்படின்ட்டு அவனோட ஸ்டோரி சொல்றான். இவங்க இங்க ஒரு பெரிய கிரேட் பர்சனாலிட்டி பத்தி பேசுறாங்க, அவனோட புரிதல்ல அவனு சொல்றான். ஓகே, நம்ம வந்து ஒரு ஹிஸ்டரி கிளாஸ்ல மன்னர்கள் என்ன பண்ணாங்க, வாருக்கு போனாங்க, கொன்னாங்க இல்லையா, ஜெயிச்சாங்க. அதனால என்ன அவங்களுக்கு போய் வயலன்ஸ் சொல்லி தரணுமா? அவன் ஒரு நாய்க்குட்டி செத்ததுக்கே வருத்தப்படுறான், அவன்கிட்ட போய் நீ வார பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹிஸ்டரிங்கிற ஒரு அந்த டிபார்ட்மெண்ட் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒன்னா இல்லையான்னு கேட்கக்கூடிய ஒரு கவிதை தான் அந்த கவிதை. ஓகே, சோ இப்ப இதுதான் குழந்தைகளுக்கு எது தேவை. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு வரலாறு சொல்லி தரோம். குழந்தைகள் நாய்களையும் வண்ணத்து பூச்சியும் நேசிச்சுட்டு, மலையை நேசிச்சுட்டு, வானவில்ல பாக்கத்தை நேசிச்சுட்டு, சாப்பாடை நேசிச்சுட்டு, ஃப்ரெண்ட்ஸோட சின்ன சின்ன சண்டை போட்டு, எல்லாத்தையுமே ஈக்குவலா அவங்க வந்து நாயையும் ஒரு 6 வயசு வரைக்கும் நாயுமே மனுஷன் மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க இல்லையா. அவங்க உயர்திணை அக்ரிணை எல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் பெருசா பேணாம நிறைய பெட்ஸோட இருக்கக்கூடிய விலங்குகளை, மிருகங்களை, மரங்களை நேசிக்கிற அந்த குழந்தைங்கள்ட்ட போய் யுத்தத்தை பத்தி நீ ஏன்பா சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு கேள்வி கேட்கிறான் அந்த போயட். அப்போ ஒரு குழந்தைங்களுடைய உலகத்திற்கு அவர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோமா? பெற்றோரா, ஆசிரியரா, இல்லாட்டி சக மனிதர்களா நம்ம குழந்தைகளை அப்படி யோசிக்கிறோமா? இல்ல